ஹாய், இன்னைக்கு 100 டேஸ் சேலஞ்சில் 10 டேஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ ஒரு சின்ன அப்டேட் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. லைக் இந்த 10 டேஸில் நான் என்னென்னலாம் சேஞ்சஸ் என் பாடியில் நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணேன். பிகாஸ் ஏன்னா ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு நான் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு என் டே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. எப்போவுமே நான் ஒர்க் அவுட்டை மார்னிங் தான் பிளான் பண்ணுவேன் மேக்ஸிமம். பிகாஸ் ஏன்னா எனக்கு வந்து அந்த டேயில் உள்ள ஒர்க் அவுட் முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மற்ற வேலைகளை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று. ப்ளஸ் நான் மார்னிங் மட்டும்தான் என் கிட்ஸ் தூங்குற டைம் நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். அதனால நான் மார்னிங் சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட் இன்டேக் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக போனதுனால நிஜமாலே எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தது. முன்னை விட நான் ரொம்ப எனர்ஜியாக நான் ஃபீல் பண்ணேன். ரெண்டாவது 7 to 8 hours கம்பல்சரி தூங்கணும்னு நான் முடிவு பண்ணேன். பட் சம்டைம்ஸ் என்னால் தூங்க முடியலை. கிட்ஸ் இருக்கிறதுனால சில டைம் நம்ம வெளியில் போவோம் அந்த மாதிரி. பட் ஆனால் ஃபுட் மட்டும் 7லேருந்து 8க்குள்ளே நான் முடிக்கிறதுக்கு நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி நான் முடிச்சிடுவேன். ஸோ இந்த 3ஐயும் நான் இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணேன். அப்புறம் எனக்கு வந்து 1 or 2 கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் ப்ரோட்டீன் ஷேக் எடுக்கிறீங்களே அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டிங்க. ப்ரோட்டீன் ஷேக்னால் நான் வே ப்ரோட்டீன் தான் எடுக்கிறேன். வே ப்ரோட்டீன் வந்து நீங்கள் எடுக்கிறா இருந்தால் நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்கள் பாடிக்கு செட் ஆகுமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுங்க. நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுனால நான் 1.5 டைம்ஸ் ஆஃப் மை பாடி வெயிட் அந்த கிராம்ஸ் நான் வந்து ப்ரோட்டீன் எடுக்கணும். என்னால் அந்த அளவுக்கு இன்டேக் எடுக்க முடியாது, ஃபுட்டில் இன்டேக் எடுக்க முடியாத அன்னைக்கு நான் வந்து ப்ரோட்டீன் ஷேக் எடுத்துக்கிறேன். அதாவது ஒரு மினிமல் குவான்டிட்டி தான் நான் எடுப்பேன். ஒர்க் அவுட் பண்ணுற ரொம்ப ஹெவியாக புஷ் பண்ணலை, நீங்கள் வந்து வாக்கிங்கோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டீங்க, ஹோம் ஒர்க் அவுட்டோட ஸ்டாப் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு பாடி வெயிட்லேருந்து 1 டைம்ஸ்க்கு நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்தால் போதும். இப்போ நீங்கள் 70 kg இருக்கீங்கன்னா 70 grams ப்ரோட்டீன் நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும். அதே மாதிரி ஹைட்ரேட்டடாக இருங்க. இப்போது 20 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணின்னு கணக்கு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 60 kgs இருக்கீங்கன்னா 20 லிட்டருக்கு 1 லிட்டர் தண்ணினா 3 liters ஆஃப் வாட்டர் நீங்கள் ஒரு நாளைக்கு எடுக்கணும். ஸோ ஹைட்ரேட்டடாக இருங்க. நெக்ஸ்ட் வந்து ஒர்க் அவுட் வந்து ஜிம் போனால் தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும்னு கிடையவே கிடையாது. நான் முன்னாடி வந்து வீட்டில் தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் கொஞ்ச நாளாக நான் ஜிம் போகிறேன். ஜிம் இன்னும் நான் வந்து பல வருஷமாக போயிட்டு இல்லை. ஸோ முன்னாடி நான் ஒர்க் அவுட் வந்து வீட்டில் இந்த யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வரும்ல, எந்த வீடியோ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை போட்டுட்டு நான் ஒரு 1/2 hour to 45 minutes நான் அந்த ஒர்க் அவுட் தான் வீட்டில் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வாக்கிங்கில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 10 days மார்னிங் வாக் போங்க, ஒரு 1/2 hour வாக். அப்புறம் நெக்ஸ்ட் 10 days மார்னிங் அண்ட் ஈவினிங்காக ஆக்குங்க. 1/2 hour 1 hour ஆகிடும். இதுக்கு பாடி செட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்லோவாக யூடியூப்பில் வந்து நீங்கள் வந்து பிகினர் ஒர்க் அவுட் வீடியோஸ்ன்னு போடுங்க. நிறைய வரும், 10 minutes 15 minutes 30 minutesன்னு வரும். அதில் ஏதாச்சும் ஒரு ஒர்க் அவுட் உங்களுக்கு